மெரினா சென்னையோட ஒரு முக்கியமான அடையாளம். சொந்தங்களோடும் உறவுகளோடும் நம்முடைய நேரங்களையும் சந்தோஷமான தருணங்களையும் ஏன் விடுமுறை நாட்களையும் கூட கழிக்கிறதுக்கு தேவைப்படுற இந்த மெரினா இன்னமும் நிறைய பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையாக்காது. தினமும் நம்ம கண்ணில் படுற எத்தனையோ பேர் அவங்களோட வாழ்க்கையோட மூலாதாரமாக இந்த மெரினாவை நம்பியிருக்காங்க. அதில் இன்னைக்கு நாம் ஒரு பையனை பின்தொடர போகிறோம். வாங்க. டே இங்க வாடா. ஒரு புக்குனா வித்தியாடா? இல்லடா, ஒரு புக் கூட விற்கலடா. அதை பாடுறா, எவ்வளோ கூட இது பாரு, அங்கே போய் வியாபாரம் பண்ணுறா. டே முருகா, நில்றா. இது வரைக்கும் எவ்வளோடா விற்றுக்கிற? எனக்கு ஓடிச்சுடா. நீ எதின் புக்கடா வித்த? ஒன்று கூட விற்கல. அதான் சொன்னேன் சுண்டல் விற்க வாடான்ட்டு. இல்லடா, எனக்கு தண்டா பூச்சிக்குது. டே அங்கே கூப்பிட்றாங்கடா, நான் போகிறேன். நான் புக் வாங்கிக்கோண்ணா. டேய் போடா. டேய் அவன் ஆயிரத்தி டென்ஷன் போடா. டேய் சின்ன பையன் ஒழுங்கா பேசுறேன். டேய் நீ ஏன்டா வெறுப்பேத்துற கூட சொல்லு. டேய் போடா. நான் வாங்கிக்கோண்ணா. எனக்கு எதுக்குடா தம்பி புக்கு, ஏன்டா வெறுப்பேத்துற? போடா. டேய் எனக்கு வேணாடா, ஃபர்ஸ்ட் நீ போடா. நான் வாங்கிக்கோண்ணா. டேய் எத்தனை வாட்டிடா சொல்றது, வேணாடா போடா. தம்பி இங்க வா. இப்போ என்னடா உன் பிரச்சனை? வாங்கிக்கோண்ணா. சரி இந்த புக்கெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த புக்கிலேருந்து எதனா ஒன்று ஆன்சர் பண்ணுறியா? புக் வண்டி வாங்கிக்கோண்ணா. நீ பதில் சொல்லு, நான் வாங்கிக்கிறேன் கண்டிப்பா. இப்போ என்ன கேள்வி தானே கேட்கணும், கேளுண்ணா. என்ன மச்சான், இந்த புக்கிலேருந்து கேள்வி கேட்கலாமா? கேள் மச்சான். என்ன தம்பி, இந்த புக்கிலேருந்து கேள்வி கேட்டுமா? எந்த புக்லேருந்து வேணாலும். ஓ உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீ சொல்லனா? என்கிட்ட இருக்க எல்லா காசையும் கொடுத்துருண்ணா. கேள் மச்சான்.
ஓ அவ்வளோ திமிரா உனக்கு? சரி இரு, இப்போ நான் கேள்வி கேட்குறேன். இந்த புக்கானா பேஜ் நம்பர் ஒண்டி சொல்லணும். சொல்லிடுவேன். சரி 11 சொல்லு. Brinjal is a large white pure egg-shaped vegetable. It also contains proteins, vitamins, potassium, sulfur and chlorine. It grows only in warm weather and comes in several varieties. இவ்வளோ நல்லா படிக்கிற, அப்புறம் எதுக்குடா புக்கு வைக்கிற நீ? காசு இல்லைண்ணா. ஏன் உனக்கு அப்பா அம்மாலாம் இல்லை? அப்பா இல்லைண்ணா. இப்போ படிக்க வச்சா படிப்பியா? கண்டிப்பாக படிப்பேண்ணா. சரி படிக்க வச்சா படிப்பேன். ஆமாண்ணா. சரி இரு, இப்போ ஒரு நிமிஷம். ஹலோ மச்சான், குமரேஷ்டா. மச்சான் உங்கள் ஆஃபீஸில் ஏழை பசங்கள்லாம் தத்து எடுத்து படிக்க வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், படிக்க வைக்க முடியுமா? எங்கே மச்சான் உங்கள் ஆஃபீஸுக்கா? சரிடா சரிடா தம்பி, நாளைலேருந்து நீ படிக்கலாம். சரியா பார்க்கலாம். இத்தனை நாள் விற்கிறது புக் எடுத்த, இனிமேல் படிக்கிறது புக் எடுவா. பசிச்ச வயிறுக்கு சோறு போடுறது நல்லது, ஆனால் அதை விடவும் நல்லது படிக்கிற ஆர்வம் இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாமல் தவிக்கிற குழந்தைகளை படிக்க வைக்கிறது. தினமும் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ குழந்தை தொழிலாளர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் நம்மளால உதவ முடியலனாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட உதவி அவங்களுக்கு போய் சேரணும். நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். வரும் காலங்களில் குழந்தை தொழிலாளர்களே இல்லாத சமுதாயத்தை